ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: ஆளுநரின் மக்கள் விரோத செயல்பாடுகளை கண்டித்து உச்சநீதிமன்றத்தின் தெளிவான தீர்ப்பு வந்துள்ளது என்று காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். ஆளுநரின் மக்கள் விரோத செயல்பாடுகளை கண்டித்து உச்சநீதிமன்றத்தின் தெளிவான தீர்ப்பு வந்துள்ளது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆளுநரின் மக்கள் விரோத செயல்பாடுகளை கண்டித்து உச்சநீதிமன்றத்தின் தெளிவான தீர்ப்பு வந்துள்ளது என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மசோதாக்களை கிடப்பில் போட்டு வேண்டுமென்றே காலம் தாழ்த்திய ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். மசோதாக்களை கிடப்பில் போட்டு வேண்டுமென்றே காலம் தாழ்த்திய ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுரை வழங்கியிருக்கிறது என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைக்கிறார். லட்சுமணன், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், சட்டப்பேரவையில் பார்த்தோம் என்றால் இந்த பல்வேறு மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஒருமனதாக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் ஆளுநர் அதை முறையாக பரிசீலனை செய்யாமல் காலம் தாழ்த்துவதாக தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளுநர் சார்பாக வைக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த விசாரணையானது ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடியது. தற்போது திமுக மற்றும் திமுக கூட்டணியினர் பல்வேறு கட்சியினரும் தொடர்ந்து அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர். அன்றெல்லாம் தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை என்னுடைய எச்சல பதிவில் கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அதில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு ஆளுநரின் மக்கள் விரோத செயல்பாடுகளை கண்டித்து உச்சநீதிமன்றத்தில் தெளிவான தீர்ப்பு வந்துள்ளது எனவும் இந்த தீர்ப்பினை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக வரவேற்கிறோம் எனவும் தற்போது அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களை கிடப்பில் போட்டு வேண்டுமென்றே காலம் தாழ்த்தி ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பின் மூலம் அறிவுரையானது வழங்கப்பட்டிருக்கிறது எனவும் மேலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுதான் அனைத்து அதிகாரிகளும் உள்ளது என்றும் நியமன பொறுப்பில் உள்ளவர்களுக்கு குறிப்பிட்ட அதிகாரம் தான் உள்ளது என்றும் இந்த கூறியதை உச்சநீதிமன்றம் தற்போது உறுதி செய்துள்ளது எனவும் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த அரசியலமைப்பு தேர்ந்த போராட்டம் செய்யும் வகையில் இந்த பாஜக செயல்பாடுகளுக்கு தகுதி கொடுத்துள்ளது உச்சநீதிமன்றம். இதனால் அரசியலமைப்பு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்றும் தற்போது தன்னுடைய எச்சல பகுதியில் தற்போது கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து திமுக சார்பாகவும் திமுக மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தொடர்ந்து இதற்கான கண்டனங்களை தெரிவித்து வந்ததில் தற்போது அவர்களுக்கு அதாவது திமுக கிடைத்த வெற்றியை இந்த தீர்ப்பானது தற்போது அது கொண்டாடும் விதமாக சட்டப்பேரவையில் கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் திமுக மற்றும் திமுக முன்வைக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரத்தை ஏறி நேரத்தை தட்டிக் கொண்டு தன்னை மகிழ்ச்சியை வெளிப்படுத்தார் என்றும் குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வரவேற்பு தெரிவித்து ட்விட்டரில் பதிவு செய்திருந்த கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.